சி நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், ஓகேவா? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நீ சொல்கிறது மாதிரி இட்ஸ் டிஃபிகல்ட் தான். லைக் சில பீப்புளை அவங்க செஞ்ச காரியங்களை அதனால உண்டான ஹர்ட்டை ஈஸியாக நம்மளால் மறக்கவும் முடியாது. லைக் அந்த பெயின் வந்து அந்த பெயினோட ஸ்டிங், STING, அந்த தேள் கொட்டுனா அந்த இது இருக்கும் தெரியுமா, ஸ்டிங், அது இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம இட் வில் ஷோ அப் ஈஸியாக. நம்ம ட்ரிகர் ஆகும்போது ஏதோ நார்மலாக வேறு யாராவது ஏதாவது பேசும்போது ஈஸியாக நம்ம ட்ரிகர் ஆகிடுவோம். ஏன்னா பாஸ்ட் ரிமைண்ட் ஆகும், அந்த ஹர்ட், அந்த பெயின். we react from that place of pain இல்லை. ஸோ இட்ஸ் வெரி நார்மல். ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னா, knowing God's plan for us. See, நீ சொல்கிற மாதிரி people did those things to you to destroy you, maybe intentionally or unintentionally. சொன்னது மாதிரி mentally, physically, like their plan was to pull you down தானே. உன்னை எந்த விதத்துலேயோ உன்னை வந்து கீழே தலை நினச்சிருக்காங்க. ஆனால் காட்ஸ் பிளான் வாஸ் பியாண்ட் ஆல் தட். அதை விட ஒரு பெரிய பிளானை அவங்க ஏன் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, தே டிட்ன்ட் நோ த பிளான் தட் காட் ஹேட் ஃபார் யூ. இல்லை, அவர் உனக்கு வச்சுருந்த பிளான், அவர் உன்னை எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது அவங்க கண்ணுக்கு பிளைண்டடாக இருந்ததுனால தே தாட் தட் தே குட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. ஈஸியாக உன்னை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்னு நினச்சாங்க, ரைட்? ஆனால் எப்போ அஃப்கோர்ஸ் இட் ஹர்ட்ஸ் தான். ஆனால் ஒன்ஸ் வி கெட் டு நோ த பிளான் ஆஃப் காட் ஓவர் ஆர் லைஃப், நமக்கு இப்போ என்னோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே உனக்கு புரியுது மாதிரி. சி, ஐ ஹேட் பீப்புள் ஹூ ஹர்ட் மீ டீப்லி, லைக் betrayed மீ, முதுகுக்கு பின்னாடி குத்துனவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. பட் ஒரு நாள் லைக் ஒரு ட்ரீம், ஒரு சிம்பிள் ட்ரீம் தான். அந்த ட்ரீமில் இட் வாஸ் நத்திங் அபவுட் தோஸ் பீப்புள், பட் இட் வாஸ் அபவுட் ஹவு காட் இஸ் கோனா பிளெஸ் மீ. என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, பெருசாக அதுவும் காமிக்கல, ஜஸ்ட் லைக் ஹிண்ட்ஸ், ரைட்? ஸோ when that dream came up, அந்த ட்ரீம் வந்தோடனே த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ டிட் வாஸ், அடுத்த நாளே அன்றைக்கே வந்து ஐ டெக்ஸ்டட் தட் பர்சன், ரைட்? நானே சாரி கேட்டேன். சாரி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, லைக் பட் தென் ஈஸியாக என்னால் அதை பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா பை தென் ஐ நியூ தட் அவங்க என்ன இன்டென்ஷனோட ஹர்ட் பண்ணாங்களோ அது எல்லாமே இட்ஸ் நத்திங் வென் கம்பேர்ட் டு காட்ஸ் பிளான் ஃபார் மீ. அவர் எனக்காக வைத்திருக்கிற பிளானை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ஹர்ட், தேர் ஆக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஃபேட் அவே. எப்படி ஜோசஃபோட லைஃப் பாரு, அவனுக்கும் வந்து அதே மாதிரி பிரதர்ஸ் ஹர்ட் பண்ணாங்க, இன்டென்ஷனலாகவே அவனை பிட்டில் போட்டாங்க. அது என்ன சொல்கிறது, அவன் போட்டிஃபார் வீட்டில் அவனோட ஒய்ஃபும் அவன் அப்படி பண்ணாங்க. அப்புறம் அந்த 2 பேர் ட்ரீம் இன்டர்பிரட் பண்ணி கொடுப்பால, அவங்க மறந்துட்டாங்க, அதுவும் அவனுக்கு ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ அன்இன்டென்ஷனலியோ இன்டென்ஷனலாவோ அவனுக்கு வந்து நிறைய ஹர்ட் ஆடப் ஆகிருக்கு. அதனால தான் அவன் சொல்கிறான், நீ வந்து ஓகே நான் இதை நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் அனுப்புகிறேன். இது எனக்கு ரீசெண்டாக காட் பேசினது, நான் உனக்கு ஷேர் பண்ணேன். Genesis chapter 41 verse 51 சொல்லுவார், Joseph called the name of the firstborn Manasseh, for God had made me forget all my toil and all my father's house. என்னென்னா அவனுக்கு மனாசேன்னு குழந்தை பிறக்குது. அப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு அவர் ஏன் மனாசேன்னு பேர் வைக்கிறான்னா, இப்போ கடவுள் வந்து என்னோடய வருத்தம், என்னோடய வலி, வேதனை எல்லாத்தையும் மறைய செஞ்சுட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அப்போ யோசிச்சு பாரு. இது ஒன் திங் தட் இஸ் கிளியர் ஃப்ரம் திஸ் verse is that Joseph had carried his pain all along. பைபிளில் வேறு எங்கேயும் எக்ஸ்பிளிசிட்டாக அவன் மென்ஷன் பண்ணலை. ஆனால் இந்த வேர்ஸில் நம்ம பார்க்கும்போது நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஹவு டீப்லி இட் ஹஸ் எஃபெக்டட் ஹிம் அப்படின்ட்டு, இல்லை? ஆனால் பைபிளில் வந்து நிறைய இடத்துல லைக் செவரல் பிளேசஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, காட் வாஸ் வித் ஜோசப் அண்ட் ஹீ வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மேன். ஸோ காட் வாஸ் வித் மோசஸ். அப்போ 2 விஷயம் அவன் கூட இருந்துச்சு ஆல் அலாங். என்னன்னா, ஒன் வாஸ் காட் அண்ட் தி அதர் வாஸ் பெயின். ஹி வாஸ் கேரியிங் போத் காட் அண்ட் பெயின், ரைட்? அவனோட பெயின் வந்து வாஸ் நாட் அ ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் ஹிம் டு டூ காட்ஸ் வில், இல்லை? என்ன தான் அவனுக்கு பெயின், எஸ் அக்னாலேஜ் பண்ணுறாரு கடைசியில், எஸ் ஐ ஹேட் பெயின் ஆல் த்ரூ இட். பட் தென் அந்த பெயின் அவனை முடக்கிறதுக்கு அவன் அனுமதிக்கலை, ரைட்? ஸோ அந்த இடத்துலையும் ஈவன் வித் தட் பெயின், ஈவன் அந்த ஸ்டில் அந்த பெயின் அவனுக்குள்ளே இருந்தப்போ கூட ஹீ வாஸ் டூயிங் காட்ஸ் வில்.
அவன் வந்து he was being faithful both to God and to his masters இல்லை. ஸோ he prospered அந்த இடத்துல கூட, right? So this is one thing that God expects from us even in our pain. Even see ஜோசப்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக he was not able to forget. அவ்வளோ இயர்ஸ் it took him so many years to forget. அதில் அவன் அக்னாலேஜ் அவன் டிக்ளேர் பண்ணுறான், நான் இப்போ எனக்கு வந்து ஐ ஹவ் என்னோட பெயின் எல்லாம் மறந்துடுச்சு. ஸோ தி அதர் திங் இஸ் தேட் மனாசே அப்படிங்கிறது ஒரு குழந்தை. சம்திங் வென் ஜோசப் பிகேம் ஃப்ரூட்ஃபுல், ஒரு 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 ஃப்ரூட் அவன்கிட்டேருந்து வரும்போது அவனோட பெயின் அவனுக்கு மறக்குது இல்லை. ஸோ இதை நம்ம வந்து மெட்டஃபரிக்கலாக எடுத்தோம் அப்படின்னா, when we begin to give fruits to God, நமக்குள்ளேருந்து ஒரு கனி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயின் மறக்கும். என்னோடய லைஃப் நான் திருப்பி அதை எக்ஸாம்பிள் கொண்டு வரேன். ஆஃப்டர் 2022 when God started using me, இந்த சின்ன சின்ன வேஸில் போஸ்ட் போடுறதோ பைபிள் ஸ்டடி நடத்துகிறதோ, ஸோ that became my identity. I was no more a slave to அந்த பாஸ்ட் பெயினோ அந்த பர்சன். ஸோ நோ, அது எனக்கு திருப்பி வரவே செய்யாது. அதை நினச்சி நான் அழுததை எனக்கு ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ அழுதுருக்கேன், ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், ஆல் தட் ஹேஸ் ஹேப்பன்ட். பட் தென் அதுக்கப்புறம் when after God அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்கிட்டேருந்து வர ஆரம்பித்தோன்னே, ஸோ த பாயிண்ட் இஸ் இட்ஸ் ஓகே டு கேரி பெயின், பட் ப்ளீஸ் டு இட் தட் யூ ஆல்சோ கேரி காட். ஸோ ரெண்டு காட் ப்ளஸ் பெயின் நீ கேரி பண்ணும்போது யூ வில் ஆல்சோ பி ஃப்ரூட்ஃபுல் ஈவன் வித் த பெயின். அண்ட் இவென்ச்சுவலி ஒன் டே அந்த பெயின் வந்து வில் டிஸப்பியர் வென் யூ ஸ்டார்ட் பேரிங் ஃப்ரூட்ஸ் டு காட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது மறந்துடும். அண்ட் அல்டிமேட்டாக என்ன ஆகும்னா, ஜோசப் ஸ்டோரியில் பாரு, அந்த மனாசே பறக்கும்போது அவனோட ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகலை. லைக் ப்ராஃபஸி என்னது, பிரதர்ஸ் வந்து அவனை வணங்குவாங்க, அது இன்னுமே நடக்கலை. பட் இது சாப்டர் 41 நடக்குது. அண்ட் சாப்டர் 50 தான், அது 50 இல்லை, அதுக்கப்புறம் வர சாப்டர்ஸில் தான் ஃபுல்ஃபில் ஆகுது, பிரதர்ஸ் வந்து வணங்குறாங்க. அண்ட் அவர் சாப்டர் 50 இப்படி சொல்கிறாரு, இந்த வேர்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கும், 50:20. But as for you, you meant evil against me, but God meant it for good, in order to bring it about as it is this day, to save many people alive. நான் வந்து இந்த சண்டே என்னோட சண்டே கிளாஸ் பையனுக்கு இதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்னன்னா, அவன் சொல்கிறான், பார்த்தியா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் அது நீங்கள் செய்யலை, கடவுள் தான் அதை அனுமதிச்சார். அதாவது உன் லைஃப்பில் இல்லை என் லைஃப்பில் பெயின் காஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் காட் அலோவ் பண்ணி தான் அந்த பெயின் காஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அந்த ஆங்கிள், அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்போது இன்னும் பெட்டராக வி கேன் அண்டர்ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ யோசிச்சு பாரு, என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி பர்சன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் இன்றைக்கி இவ்வளோ க்ளோஸாக காட் கூட இவ்வளோ, லைக் நாட் தட் ஐம் சூப்பர் க்ளோஸ் டு காட், பட் இப்போ இருக்கிற இந்த ஒரு லெவல் கூட நான் இருந்திருக்க மாட்டேன். ஐ வுட் நாட் ஹாவ் ஹேட் தட் நீட் ஃபார் காட். இல்லை, எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, என்னை சுற்றி எல்லாமே நல்லா இருக்காங்க, யாருமே என்ன ஹர்ட் பண்ணல, எனக்கு எல்லாமே பிளஸடாக இருக்குன்னா வை வுட் ஐ நீட் காட்? இல்லை. ஸோ ஒன்லி பிகாஸ் அவங்க என்னை ஹர்ட் பண்ணதுனால ஐ சாட் காட். அண்ட் வென் ஐ சாட் காட், he began to கொஞ்சமாக ஸ்லோவாக கிராஜுவலாக he began to change me from inside out. இல்லை, நம்ம இப்போ ஐ கேன் அந்த பர்சன்ஸை நினைக்கும் போது இன்னொரு டிப் உனக்கு தரேனே. அந்த எந்த பர்சன்ஸ்லாம் உனக்கு நினைக்கும் போது திருப்பி அந்த வலி வருது, கஷ்டமாக இருக்கும், அவங்க லைஃப்பில் ஒரு நீட் இருக்கும் தெரியுமா, ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டை நீ அதை எழுதி வச்சு அவங்களுக்கு ஞாபகம் வரும்போது டக்குன்னு அந்த ப்ரேயரை பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வேலை இல்லை குழந்தை இல்லை, சம்திங் இல்லை, காட் அந்த பர்சனுக்கு குழந்தை கொடுங்க அப்படின்ட்டு நீ ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணு, அவ்வளோதான். லைக் இது ஒரு டிப் மாதிரி நான் ஃபாலோ பண்ணுற டிப். ஓகேவா, நான் அடுத்த இதுலேயே பேசுகிறேன். ஸோ திஸ் வாஸ் ஒரு கைண்ட் ஆஃப் பெயின். இந்த நான் இப்போ பேசின கைண்ட் ஆஃப் பெயின் வந்து கிராஜுவலாக கொஞ்ச நாளில் காடோட பர்பஸ் பிளான் நம்ம லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகும்போது இட் வில் பி ஹீல்டு, ரைட்? ஸோ இன்னொரு கைண்ட் ஆஃப் பெயின், இதை விட டீப், இதை விட எக்ஸ்ட்ரீம், நம்ம பாடி மைண்ட் சோல் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு பெயின். ஸோ அந்த மாதிரி பெயின் ஐ பிலீவ் அதுலேயும் காட் கேன் ரெஸ்டோர் அஸ், அதில் காட் கேன் கிவ் அஸ் ஜஸ்டிஸ், ரைட்? காட்ஸ் வே ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் லைக் நம்ம வே ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன, ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா கடவுள் அவனை தண்டிக்கணும், அவனுக்கு என்ன ஒருத்தன் குணப்படுத்துகிறான், என்ன ஒருத்தன் காயப்படுத்துகிறான், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்போது நான் நினைப்பேன் ஓகே காட் அவனுக்கு கொடுக்குற ஜஸ்டிஸ். இல்லை, இது ஹியூமன் வே ஆஃப் ஜஸ்டிஸ். பட் காட்ஸ் வே ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன தெரியுமா? இட்ஸ் நாட் பனிஷிங் தி அதர் பர்சன், அது காட் வில் சீ டு இட் தட்
அவர் he will reap or he or she will reap the reward. அது நம்மளுடைய இது கிடையாது, ரைட்? ஒரு வசனம் இருக்குது, vengeance is mine and I will repay. நீ வந்து கிவ் பிளேஸ் டு ராத்னு இருக்கும். நீ வந்து ரோமன்ஸ் சாப்டர் 12 இருக்கும்னு நினைக்கிறேன், வாசிட்டு பாரு. நீங்கள் கோவப்படாதீங்க. கோவப்பட்டீங்க அப்படின்னா காடோட நியாயம் நீதி வெளிப்பட முடியாது. இன்ஸ்டெட் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா காடோட அவரோட கோவத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கலாம். கோவம்னா ஓவர் தி அதர் பர்சன், ரைட்? ஸோ நான் என்ன சொல்கிறேன், நம்ம வே ஆஃப் ஜஸ்டிஸ் இது. பட் காட்ஸ் வே ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன தெரியுமா? இட்ஸ் நாட் அபவுட் டூயிங் சம்திங் டு தி அதர் பர்சன், பட் இட்ஸ் அபவுட் எலிவேட்டிங் ஆர் பொசிஷன். டூயிங் சம்திங் டு அஸ், நமக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கறது மூலமாக. ஒரு வசனம் இருக்கலாம், உன் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனை பலன் தருவேன். ஸோ உன்னைய வெட்கம் அப்படிங்கிறப்ப ஷேம், அந்த டிஸ்கிரேஸ், எதுனாலே வாட் எவர் இட் மைட் பி, அதெல்லாம் நம்ம பெயின் வந்து அண்டர்கோ பண்ணியிருப்போம்ல. சம்டைம்ஸ் வந்து அதை மற்றவங்கக்கிட்ட நம்மளால் ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி டீப் ஹர்ட்ஸ் காட் ஸ்டில் நோஸ் அண்ட் காட் ஹஸ் அலவுட் இட். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஃப்யூச்சர் டேஸ் இஸ் கோனா டூ சம்திங் த்ரூ அஸ். பெருசாக ஏதோ செய்ய போகிறாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஜாய்ஸ் மேயர் தெரியும்ல. ஜாய்ஸ் மேயர் வந்து உனக்கு தெரியும் காட் அவங்களை எவ்வளோ பயங்கரமாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. But she was abused by her own father when she was young, right? ஸோ யோசிச்சு பாரு, அந்த ஹர்ட் எவ்வளோ உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் அவங்க சொல்கிற ஒரு வசனம் இதுதான், நான் சொன்னேன்ல, வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டை தெரியுமல். அவங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் காட் எப்படி சுச்சுவேஷனில் சேஞ்ச் பண்ணார்னா, இவங்க அவங்க அப்பாவை பார்த்துக்கிறது மாதிரி, அவங்க அப்பா இறக்க போகிறதுக்கு முன்னாடி she was the one who took care of him, ரைட்? ஸோ என்னோடய பாயிண்ட் என்னென்னா, காட் வந்து எந்த விதத்தில் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காருன்னு பாரு. ஜாய்ஸ் மேயரை உயர்த்துறது மூலமாக, அவங்க லைஃப்பை வந்து டெஸ்டிமனி ஆக்குறது மூலமாக, அவங்கள ஃபேமஸ் ஆக்குறது ஃபேமஸ் இன் த சென்ஸ் ஃபேமஸ் ஃபார் காட், அவங்கள யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு இல்லை? அவங்க அண்டர்கோ பண்ண பெயின் அப்போது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். பட் த ஜஸ்டிஸ் வாஸ் சர்வ்ட் இன் திஸ் வே, ரைட்? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ யா.